என்ன என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க, சீக்கிரம் சாப்பாடு ஆறிட்டு போகுது, சாப்பிடுங்க. இல்லத்த, எங்களுக்காகவா இவ்வளோ ஐட்டம் செஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க? வரும்போது நானும் பூமாரி பேசிட்டு வந்தோம். என்ன செஞ்சு வச்சிருப்பாங்க அத்தை அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பூமாரி என்ன சொன்னா, என்ன செய்ய போறாங்க அம்மா? அம்மா ஒன்றும் பெருசாக எதுவும் செய்ய மாட்டாங்க. சோறு வைப்பாங்க, கறி குழம்பு வைப்பாங்க, தொட்டுக்க முட்டை செய்வாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னா பூமாரி. ஆனால் இங்கே வந்து பார்த்தா இலையில இவ்வளோ ஐட்டத்தை செஞ்சு வச்சிருக்கீங்க. இது இல்லாமல் பிரியாணி வேற செஞ்சு வச்சிருக்கேன்றீங்க. ஏண்டி பூமாரி, இத்தனை வருஷமா உனக்கு ஆக்கி போட்டிருக்கிற கறி குழம்பு முட்டையை மாடி நான் செஞ்சு போட்டிருக்கிறேன். நான் மீன் குழம்பு, கறி குழம்பு, மட்டன் குழம்பு, பிரியாணி, ஏன் இதை மாதிரி இந்த ஐட்டம்லாம் செஞ்சதே இல்லையாடி உனக்கு? என்ன சொல்லி வச்சிருக்கிற மாப்பிள்ளைகிட்ட? அதுக்கு இல்லாமல் இன்னைக்கு மறு வீட்டு விருந்து வராங்கன்னா அப்போ கறி விருந்தெல்லாம் தடப்படலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ திட்டி செஞ்சேன். நான் செய்ய மாட்டேன்னு எப்படி சொன்ன? அம்மா, உண்மையாலுமே நீ இவ்வளோ செஞ்சிருப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. இதெல்லாம் எப்படிம்மா செஞ்ச நீ? நண்டுலாம் செஞ்சிருக்கிற, ரசம் வச்சிருக்கிற, அடேங்கப்பா. ஏம்மா, எங்க 2 பேருக்காக இவ்வளோ செஞ்ச? இந்த பூமாரி, அம்மா ஒன்றும் இவ்வளோத்துக்கு செய்யணும் முடிவு பண்ணல, நான் தான் செய்ய சொன்னேன். நேற்று நைட்டே சொல்லிட்டேன் நான், நாளைக்கு விருந்து தடப்படலாம் இருக்கணும், நிறைய ஐட்டம் செய்யுமா நீ, அப்பதான் மாப்பிள்ளைக்கு பிடிக்கும். அப்படி சமைச்சு ரொம்ப நல்லா இருந்ததுனா தான் மாப்பிள்ளை அப்பப்போ நம்ம வீட்டு பக்கம் வந்து போவாரு அப்படின்னு நான் தாண்டி சொன்னேன். இதுக்காக அம்மா 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு அதுலேருந்து செய்ய ஆரம்பிச்சு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்குடி பூமாரி. அக்கா, இதெல்லாம் உன்னோட வேலை தானா? எதுக்குக்கா இன்னொருத்தர எதுக்குக்கா செய்ய சொன்ன நீ? பாரு, இவ்வளோ நான் சாப்பிடவே முடியாது. நான் ஏதோ கொஞ்சோண்டு சோறு சாப்பிடும், ஏதோ தொட்டுக்க கேட்பேன், அவ்வளோதான். மற்றபடி இவ்வளோ திறமை சாப்பிடுவாங்க. இது வேற பிரியாணி வேற செஞ்சு வச்சிருக்கேன்றீங்க. ஏன்க்கா, நீ பண்ண வேலை தானே இதெல்லாம்? ஏண்டி என் 2 பேருன்றீங்க? சாப்பிடுங்களா, உங்களால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் சாப்பிடுங்க, மீதி நாங்கள் சாப்பிட போகிறோம். உங்க 2 பேருக்கு மட்டும் செய்கிறோம், எல்லாருக்கும் சேர்த்து தான் செஞ்சு வச்சிருக்கிறோம். இவ்வளோ தூரம் செஞ்சிருக்கிறனால தான் மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. என்ன மாப்பிள்ள, சரிதானே? பிடிச்சிருக்குதான். சரி, சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். என்ன வகை வகையாக கலர்ஃபுல்லாக செஞ்சு வச்சிருந்தாலும் ருசி இருக்கணும்ல, அது எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். பாருங்க மாப்பிள்ள, பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. எப்படி மாப்பிள்ள, நல்லா இருக்கா மாப்பிள்ள? அத்தை, சாப்பாடு எப்படி இருந்தது நான் கேட்குறீங்க? உண்மையை சொல்லவா பொய் சொல்லவா? என்ன இது புதிர் போடுறீங்க? சரி, உண்மையை தான் சொல்லுங்களே. நல்லா இருந்தா நல்லா இருந்தது சொல்லுங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்ல சொல்லுங்க பாக்கோம். எப்படியும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. முடிஞ்சா சொல்லி பாருங்க மாப்பிள்ள. பரவாயில்ல மாப்பிள்ள, உண்மையே சொல்லுங்க. என் மனசு கஷ்டப்படாத சொல்லிட்டு நீங்க நல்லா இருந்ததுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை மாப்பிள்ள. ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்க, நல்லா இருந்ததுனாலும் நல்லா இருந்ததுன்னு சொல்லுங்க. அத்தை, உண்மையே சொல்ற அத்தை, வேற லெவல் அத்தை, பிச்சு உதறிட்டீங்க. இந்த மாதிரி ருசியா நான் சாப்பிட்டதே கிடையாது இது வரைக்கும். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்ற அத்தை. எங்க அம்மா கூட செஞ்சு கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும், ருசியா இருக்கும். அதை விட ஒரு படி மேல ருசியாவே இருக்கு அத்தை. செம சூப்பரா செஞ்சிருக்கீங்க. ஹோட்டல்ல கூட இந்த அளவுக்கு சூப்பரா செய்வாங்களான்னு தெரியல. அம்மா, சூர்யா சொல்றதுக்கு உண்மைதாம்மா, செம சூப்பரா இருக்குதுமா. நான் கூட இதுக்கு முன்னாடி சமையல் செஞ்சு சாப்பிட்ருக்கேன். ஆனால் இவ்வளோ ருசியாக நான் இப்போதாம்மா சாப்பிட்றேன் உன் கை பக்குவத்தில். முன்ன செஞ்சதை விட இப்போ ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி செம சூப்பராக செஞ்சுருக்குமா. எப்படிமா? என்னடி மேஜிக் செஞ்சுட்டேன் நான்? ஒரு மேஜிக்கும் செய்யல, எப்பயும் போல தாண்டி செஞ்சேன். ஓ, அப்போ நீங்கள் சாதாரணமாக செஞ்சாலே எல்லா உணவையும் நல்லா தான் செய்வீங்க, அதானே? சரி, ரைட்டு. 2 நாள் உட்காந்து வாய்க்கு ருசியாக சாப்பிட வேண்டியதுதான். என்ன மாப்பிள்ள நீங்க இவ்வளோ ருசியா சாப்பாடு செஞ்சது இன்னும் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு தான். 2 நாள்னா 2 நாள் தான் இருப்பீங்களா? இன்னும் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா இருங்க. அது சரி, நான் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தேனா என்னோட வேலையை யார் போய் பார்க்கறது? அப்புறம் என்னோட போஸ்டிங்கை தூக்கி இடைய போட்டு என்ன வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க. வரேன், இந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு அப்பப்போ லீவ் விட்டாங்கன்னா வரேன். அம்மாடி திவ்யா, பேசிட்டே இருமா, இந்த வரேன். சரிங்க மாப்பிள்ள, அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே உங்களுக்கு கம்பெனி?
அப்ப வந்து போங்க ஞாயிற்றுக்கிழமை. ஆ சரிங்க, பாப்போம் வர முடியுதானு. சரி, இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? நைட்டு வரைக்கும் என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன பண்ணுறது? இங்கே ஒரே போர் அடிக்கிற மாதிரி இருக்கே. மாப்பிள்ள, அதை பற்றிலாம் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. உங்களை என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுக்கிட்டு தான் என்னோட வேலையே. சரியா? இப்போ என்ன பண்ணலான்ட்டு யோசிக்கிறேன். அடுத்து நாளைக்கு என்ன பண்ணலான்றதையும் யோசிக்கிறேன். ஆக மொத்தம் இந்த 2 நாள் நீங்கள் இங்கே இருக்கட்டும், உங்களுக்கு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஜாலியாக இருக்க வைக்கிறேன். ஐடியா வந்துருச்சு. சரி, 2 பேரும் ஏந்து வாங்க. நம்ம அங்கே போயிட்டு ஒரு விளையாட்டு ஒன்று விளையாட போகிறோம். வாங்க வாங்க. விளையாட்டா? என்ன விளையாட்டுக்கா? சொல்றேன்டி, ஏந்து வா. அங்க போயிட்டு சொல்றேன். ஏந்திரிங்க ஏந்திரிங்க, வாங்க வாங்க. அடியே அடியே ராணி, ராணி வெளியே வாடி. அம்மா, இங்க எதுக்குமா கூப்பிட்டு வந்த? எனக்கு இங்க வரவே பிடிக்கலவா. நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. இங்க ஏமா வந்த? இருடி, உன் வாழ்க்கை இப்ப கேள்விக்குறியா நிக்குது. இவங்களே ஏதாவது கேள்வி கேட்டதா என் மேல சாரம். இரு. அண்ணி, நீங்களா? வாங்க அண்ணி. கலைவாணி வா. ஏன் அண்ணன் வரல? ரொம்ப நாளா ஆச்சு. கோச்சுக்கிட்டு போனவ கலைவாணி, அதோட இப்பதான் வரா. வாங்க நீ, வாங்க உள்ள வந்து உட்காருங்க, வாங்க. போதும் நிறுத்து ராணி. உன் கூட உறவாரத்துக்கு ஒண்ணு நாங்க வரல. உன் வீட்டு விசேஷத்துக்கு என் வீட்டு பொண்ணு அனுப்புற. இப்ப என் வீட்டுக்கு விசேஷம் கேள்விக்குறியா நிக்குதுடி. நல்லா செஞ்சுட்டடி. உன் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு நல்ல பலன் கிடைச்சிருச்சு. அண்ணி, என்ன நீங்க இன்னமும் கோவமா இருக்கிறீங்க? நீங்க கோவமா இருக்கீங்க சொல்லிட்டு தான் நான் கூட இத்தனை நாளா உங்க வீட்டு பக்கமே வரல. இப்ப திரும்பவும் வந்து இப்படி கோவமா பேசுறீங்களே நீ? கலைவாணி அன்னைக்கு தெரியாம தப்பா புரிஞ்சுட்டு போயிட்டா. அன்னைக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. சக்தி போயிட்டு பக்கத்துல தான் நீ படுத்திருக்கிறான், வேற ஒண்ணுமே இல்ல. அவ ஏதோ ஒரு மயக்கத்துல வந்து படுத்திருக்கிறான், அவ்வளவுதான். இத போய் அவ தப்பா நினைச்சிட்டு போயிட்டா. நீ ராணி, ஏதாவது தெரிஞ்சா பேசு ராணி, எதுக்கும் தெரியாம பேசாத. அன்னைக்கு அவ போய் பக்கத்துல மட்டும் படுக்கல, தப்பா நினைச்சது என் பொண்ணு இல்ல, உன் பையன் அந்த பொறுக்கி நாய் தான் தப்பான காரியத்தை பண்ணிருக்கிறா ராணி. இது உனக்கு தெரியல. அவன் உன்னை ஏமாத்திருக்கா, எல்லாரும் ஏமாத்திருக்கிறான். அண்ணி, ஏன் நீ இப்படி பேசுறீங்க? ஐயோ, அவ தப்பா நடந்துக்கல அண்ணி. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை கலைவாணி அழுதுகிட்டு போனதுக்கு அப்புறம் என்கிட்ட பேசுனா அண்ணி. என்கிட்ட சத்தியம் பண்ணி சொன்னா அண்ணி, அவன் எந்த தப்பும் பண்ணலன்னு. ஏன் நீ இதை புரிஞ்சுக்க மாட்டீங்க? அம்மாடி கலைவாணி, நீயும் புரிஞ்சுக்கோமா? ராணி ராணி, ஐயோ, அவ போய் சத்தியம் பண்ணிருக்கிறா ராணி. அவ தப்பாதான் கலைவாணி கிட்ட நடந்திருக்கிறாண்டி. இது ஏன் உனக்கு புரிய மாட்டேதுன்னே தெரியலையே. இப்ப நாங்க எங்க இருந்து வரோம் தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல டாக்டரை பார்த்துட்டு வர ராணி. டாக்டர் என்ன திரும்ப சொன்னாரு? கலைவாணி இப்ப 2.5 மாசமா கர்ப்பமா இருக்கிறாளா ராணி. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ. ஐயோ, நாளைக்கு கலைவாணி தப்பா புரிஞ்சுட்டு போறான் தான் நினைச்சனே. இன்னைக்கு அதுவே உண்மையா வந்து நிக்குது. ஐயோ, இந்த பாவத்தலால எங்க கொண்டு போய் சேர்ப்ப? ராணி, இப்ப சொல்லு ராணி, இப்ப என் பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போற? சொல்லு. நீ ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கிற. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுதான். அவ வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சு. ராணி, நான்
உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். இந்த கருவை கலக்கலாம் நாங்க முடிவு பண்ணிருக்கிறோம். ஆனா அதுக்கு சக்தி வந்து ஒரு கையெழுத்து போடணும் ஹாஸ்பிட்டல்ல வந்து. நீ அவங்கிட்ட சொல்லி வந்து கையெழுத்து மட்டும் போட சொல்லு ராணி. ஐயோ நான் சொல்றேன் நீ, அவ வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன் நீ. ஐயோ இது எவ்வளவு பெரிய தப்பு. இந்த காரியத்தை அவன் ஏன் செஞ்சா? ராணி உன் பையன் எங்க போயிருக்கிறா சொல்லு ராணி. அவனை கிட்ட இப்பயே ஹாஸ்பிட்டலுக்கு போற. இந்த விஷயம் யாருக்கு தெரியாததுக்குள்ளேயே இந்த கருவனை எப்படியாவது அழிச்சிடணும் ராணி. சொல்லு ராணி. அண்ணி அவனை கடைக்கு வரைக்கும் அனுப்பியிருக்கிறா அண்ணி. இந்த வருவா, நான் பேசுறேன், நீங்க போங்க. டேய் பொறுக்கு நாய், உன்னதானே தேடிட்டு இருக்கிறோம். எங்க போயிட்டு சுத்திட்டு இருக்கிற? என் பொண்ணோட வாழ்க்கையை வீணாக்கிட்டு சந்தோஷமா ஊரை சுத்துறியா? டேய் டேய் சக்தி என்ன பாருடா. டேய் அன்னைக்கு என்னடா சொன்ன என்கிட்ட? நான் எந்த தப்பு பண்ணல, கலைவாணி பக்கத்துல படுத்துட்டு வரதா இருந்த அப்படின்னு தானே சொன்ன. ஆனா நீ தப்பு பண்ணிருக்கிற. தப்பு பண்ணிட்டு என்கிட்ட போய் சொல்லிருக்கிற. எவ்வளவு தைரியம் உனக்கு? பொண்ணால இப்ப அந்த பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியா நிக்குதுடா. இப்ப கலைவாணி 2.5 மாசம் கர்ப்பமா இருக்கலாம்டாடா நீ பண்ண தப்பால. அத்தை அத்தை, அம்மா சொல்றது உண்மையா? கலைவாணி மாசமா இருக்கிறாளா? டேய் நாயே வாய மூடு, எதுவும் தெரியாத மாதிரி அடிக்காத. பண்றதையும் பண்ணிட்டு மாசமா இருக்கலாம் கேக்குற. இந்த உனக்குலாம் கூச்சமா இல்ல? என்ன என்ன காரியம் பண்ணிருக்கிற நீ? அத்தை மரியாதை பேசுங்க. இதுக்கு ஒன்றும் நான் காரணம் கிடையாது. நான் எந்த தப்பும் பண்ணல. என் மேல ஒன்றும் பழிய போடாதீங்க. டேய் நீ இதுக்கு மேல போய் சொன்ன மரியாதை கெட்டுட்டு நான் சொல்லிட்டேன் நானு. உன்னாலதான் இப்ப மாசமா இருக்கிறா. எதை கொண்டு அடிப்படே தெரியாது சொல்லிட்டேன்டா உன்ன. ஒழுங்கா என் கூட வா, வந்து டாக்டர் எங்க கையெழுத்து போட சொல்றேன்னு அங்க கையெழுத்து போடுறா. முடியாது, என்னால முடியாது. இதுக்கு ஒன்றும் நான் காரணம் கிடையாது. என்ன எதுக்கு வந்து கையெழுத்து போட சொல்றீங்க? என்னால முடியாது முடியாது முடியாது. டேய் சக்தி நிறுத்துடா உன் பேச்ச. பண்றதையும் பண்ணிட்டு என்னது நான் இல்ல நீ இல்லன்னு சொல்லி இருக்கிற. போயிட்டு அவன் கூட போயிட்டு கையெழுத்து போட்டு வாடா போடா. அம்மா கையெடுமா. ஏதாவது தெரிஞ்சா பேச, இல்ல வாய மூடுமா. என் மேல பழி போடாதீங்க யாரும். தயவு செஞ்சு என்னால எங்கேயும் வர முடியாது. உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கங்க போங்க. டேய் சக்தி நில்லுடா. ராணி நீதான் அவன்கிட்ட பேசி எப்படியாவது அனுப்பி வைக்கணும். இதுக்கு அவன் சம்மதிக்கல. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ராணி. நான் என்ன ஆக்ஷன் பண்ணணும் நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீ சொல்லி அவனை அனுப்பி வைக்கிற. கலைவாணி நீ ஒண்ணு அழுவாத, அம்மா நான் பாத்துக்கிறேன். நீ வா நான் போவா. என்ன மாப்பிள்ள இந்த கேம் ஓகேவா? இந்த கேம் நீங்க இதுக்கு முன்னாடி விளையாடி இருக்கீங்களா? இல்ல விளையாடி அவ்வளவா பழக்கம் இல்லையா? ஏன் பழக்கம்ல? இந்த கேம்லாம் எத்தனையோ தடவை விளையாடியாச்சு. இதெல்லாம் எனக்கு ஜுச்சிப்பி மேட்ரு. இதெல்லாம் எனக்கு தெரியுமான்னு வேற கேக்குறீங்க. எப்படியும் நான் தான் ஜெயிக்க போறேன். ஓ அப்படியா? ஜுஜிபி மேட்ரா? பாப்போம். நாங்க மட்டும் என்ன சும்மாவா? நாங்களும் இது எத்தனையோ தடவை விளையாடாச்சு. எனக்கும் இதெல்லாம் கை வந்த கலை. அப்படியா? சரி பாப்போம். நீங்களா நானு? அக்கா அக்கா நீ விட்டாதக்கா. நீ என் கூட விளையாடும் போது நீ எத்தனை தடவை ஜெயிச்சிருக்கிற. அது முக்கியம் இல்லக்கா. இப்ப நீ ஜெயிக்கணும்க்கா. இவரை தோக்கடிச்சு நீ ஜெயிக்கணும்க்கா. ஏய் என்ன பூமாரி நீ? புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு பார்த்தா உங்க அக்காவுக்கு சப்போர்ட் பண்ற. ஆக்சுவலா நீ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். ஹலோ புது மாப்பிள்ள, என் தங்கச்சி பூமாரி இப்பதான் உங்களுக்கு பொண்டாட்டி ஆயிருக்கிறா. இத்தனை வருஷமா அவ எனக்கு தங்கச்சி. அப்ப அவ நான் ஜெயிக்கணும் தான் சொல்லுவா. ஓஹோ அப்படியா?
பாப்போம் பாப்போம் யார் ஜெயிக்கிறான்னு. சரி சரி ஆரம்பிக்கலாமா? யார் ஃபர்ஸ்ட் வைக்கிறது? நீங்களே வைங்களே பாப்போம். நீங்களே வச்சு ஆரம்பிங்க பாப்போம்.